பலன் நோக்கா கர்மம்னா என்ன? வேலை செஞ்சுட்டு கூலி வாங்க மாறதா? அப்படி கிடையாதுங்க. கிடைச்சதை வச்சு திருப்தி அடையிறது. நம்ம என்ன பேசணுமோ, நமக்கு என்ன தகுதியானது கிடைச்சிருக்குதோ அது நமக்கே தெரியும். சரி, ரைட்டு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழறது தான் பலன் நோக்கா கர்மம். எந்த ஒரு கர்மத்துலேயும் நம்மளோட இன்வால்மெண்ட் இருக்கக்கூடாது. அதாவது பார்த்திங்கன்னா, நான் செஞ்சேன், என்னால் மட்டும்தான் அதை செய்ய முடியும், நான் இல்லைன்னா அதை செஞ்சே இருக்க முடியாது அப்படின்ற எண்ணங்களை ஒழிக்கணும். ஏன்னா நம்மளால் எந்த ஒரு காரியமும் ஆகாது. நம்ம தூங்கி எழுந்துக்கிறதே நம்ம கையில் இல்லை. நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன், நம்மளுடைய ஹார்ட் எப்படி பீட் ஆகுது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நம்ம உடலுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கே நம்ம கர்த்தா கிடையாது. நம்ம மனசை மட்டும்தான் வச்சுக்கிட்டு மனத்துக்கே நாம் தான் அடிமையாக இருக்கிறோமே தவிர நம்ம மனசை நாம் கண்ட்ரோல் பண்ணலை. அப்படி நாம் கண்ட்ரோல் பண்ணால் நம்ம ஒரு மகான் ரேஞ்சுக்கு வந்துடலாம். அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா நம்ம முக்தியை தேடுறது, இறை ஆற்றலை பெறுவது, இறைவனை தேடுவது, சித்தி பெறுவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கைகூடும். அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, அற்றது பற்றனில் உற்றது வீடு அப்படின்னு வள்ளலார் சொன்ன அந்த உண்மையான வார்த்தைக்கு, அந்த சத்திய வார்த்தைக்கு அர்த்தமாக நம்ம நடந்துக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம நாம் செஞ்சோம், நாம் போனோம், நம்மளால் மட்டும்தான் முடியும், நம்மளால் தான் இது செய்யப்பட்டது, நாம் இல்லைன்னா அதை செஞ்சே இருக்க முடியாதுன்ற எண்ணத்தை ஒழிச்சிட்டு, இந்த செயலுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நம்மள நடத்துது, நாம் இதை செய்திருக்கணும் போலகுது அப்படின்ற மாதிரி எண்ணத்தில், மனோபாவத்தில் ஒரு விரக்தி மனப்பான்மையோடு நம்ம செய்தால், இங்கே விரக்தி கூட இருக்கக்கூடாது. ஏன்னு வச்சுக்கலாம், விரக்தி உங்களுக்கு சோர்வுக்கு ஆளாக்கிடும். சோறு வந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பை நோக்கி உங்களால் முன்னேற முடியாது. அதாவது பார்த்திங்கன்னா, அடுத்த ஸ்டெப் அப்படின்றது பார்த்திங்கன்னா, அந்த இறை பயணம்ன்றது ரொம்ப நெடிய பயணம், புரியுதுங்களா? இந்த கர்ம பூமி, இதுக்கு இங்கே வந்ததே இந்த பூமியே ஒரு கர்ம பூமி தான். இந்த பூமியில் நம்ம ஒரு காரியத்தை எதற்காக செய்கிறோம், எதற்காக இதெல்லாம் நமக்கு நடக்குது அப்படின்னு பார்த்து நம்ம விஷயங்கள்லாம் ஆராயும் பொழுது, இதற்கெல்லாம் முன் செய்த வினைகள் தான் காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு லாஜிக்கை நமக்கு தந்துருக்குறாங்க. அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நமக்கு வழியே தெரியாது. இப்போ ஏற்கனவே வழி தெரிஞ்சவங்களுக்கு தான் அந்த விஷயங்கள் தெரியும். இப்போ ஏதோ ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊருக்கான வழி நமக்கு தெரியாது அப்படின்னா, ஏற்கனவே போனவங்களை கிட்ட தான் நம்ம போக முடியும். அதனால் அந்த ஊரே இல்லை அப்படின்ற மாதிரி ஆகிடாது இல்லைங்களா? அப்படி தான் அந்த ரிஷிகள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அவங்க எழுதின அந்த நிறைமொழி மாந்தர்தம் உள்ளத்தில் கிடந்த அந்த மொழிகள் தான் பார்த்திங்கன்னா மந்திரங்கள். அந்த மந்திரங்கள் வழியாக தான் நமக்கு பார்த்திங்கன்னா வேதங்கள், உபநிடதங்கள், ஆகமங்கள், சாத்திரங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு, அதன் மூலியமாக தான் இறைவன், உலகு, உயிர் போன்ற நிலைகள்லாம் நம்ம ஆராய தொடங்கி இப்போ அந்த வழியில் போய்ட்டுருக்கோம். நமக்கு ஒரு சரியான குரு கிடைக்கல. எல்லாருமே பார்த்திங்கன்னா உடல் ரீதியான குருவை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இந்த உடல் எது வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடல் உங்களுக்கே தெரியாது, உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் மனைவியோடலோ, உங்கள் பிள்ளைகளோட உடலோ, உங்கள் உடைமைகளோ உங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. அப்படின்னும் பொழுது இந்த உடலே நமக்கு மறதியை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் மறந்துட்டு தான் இந்த உடலோட நம்ம படுத்துட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் எழுந்த பிறகு தான் நம்ம இந்த உடல், நம்ம கர்த்தா போக்தா, நாம் இந்த ஒரு ராமு சோமு அப்படின்னு ஒரு பேரோட எங்கிறோம், நான் ஐஏஎஸ் கலெக்டர், இல்லை நான் ஏதோ ஒரு கர்மத்தை செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி நம்ம ஏதோ சொல்லின்னு இருக்கோம் இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை வழி நடத்தக்கூடிய ஏதோ ஒன்று தான். அதற்கு பேர் தான் திருவருள், ரைட்டுங்களா? நமக்கு எது வரைக்கும் கர்மா இருக்குதோ அது நமக்கு ஊட்டி உபசரிக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா உங்கள் மைண்டில் புரிய வச்சுக்கணும். அதான் உங்களுக்கு சன்மார்க்கம் இல்லை ஆன்மீகம்னா என்னன்னே புரியும். சன்மார்க்கம் வேறு, ஆன்மீகம் வேறு கிடையாது. இருக்கிறது ஒரே மார்க்கம், அது சன்மார்க்கம். ஏன்னா சத்மார்க்கம்னா அறிவு மார்க்கம், சத்துனா இறைவன் தான், புரியுங்களா? சச்சிதானந்த பரம்பொருளில் இருக்கக்கூடிய அந்த சத்து, என்றைக்குமே அழியாத, எல்லாத்துக்கும் சக்தி ஓட்டக்கூடிய அந்த பரம்பொருள் பார்த்திங்கன்னா அந்த சத்து தான். அந்த சன்மார்க்கத்தை நம்ம அடைஞ்சால் மட்டும்தான், அந்த அறிவு, அந்த அறிவாகிய பொருள் நம்ம அறிந்தால் மட்டும்தான், அந்த அறிவை கூட அறிவால் தான் அறிய முடியும், புரியுதுங்களா? அதை கொஞ்சம் செறிவாக அறியணும். அந்த மாதிரி அற்றது பற்றனில் ஊற்றது வீடு என்ற இந்த கான்செப்டை நம்ம பிடிச்சிக்கணும்னா, அதாவது எந்த ஒரு காரியத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு பரோபகார சிந்தனையோடு நம்ம செஞ்சோன்னா நமக்கு மேலும் மேலும் கர்மா நம்மளை பற்றாது. நம்மளை பற்றாத போது நமக்கு வினைகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ இருவினை ஒப்பு மலை பரிபாகம், நல்வினை தீவினை இரண்டும் சமமாக ஒத்து வர டைமில் நமக்கு கண்டிப்பாக குரு கிடைப்பார். அது வரைக்கும் நம்ம தேடுற குரு எல்லாமே போய், இவங்கெல்லாம் ஒரு வழிகாட்டி இல்லைன்னு சொல்ல வரல. நாம் மறந்த விஷயங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. இப்போ திடீர்னு எல்லா இடத்துலையும் எதுக்கு கோயில், நம்ம உள்ளத்திலே பெருங்கோயில் அப்படின்னா நீங்கள் எத்தனை தடவை நீங்கள் கடவுளை நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம்? ஏதோ ஒரு கோயில், ஒரு பிள்ளையார் கோயிலோ, மாரியத்தன் கோயிலோ, ஒரு சர்ச்சோ, ஒரு தர்காவோ ஏதோ ஒன்று இருக்கும்போது தான் நமக்கு இங்கே அங்கே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு ஞாபகமே வருது. இப்போ நம்ம மறதியாக இருக்கிறதுனால தான் இத்தனை கோயில்கள் ஏற்படுத்தப்படுது. இதில் ஒன்றும் தவறு கிடையாது. அதனால் சிலை வழிபாடுன்றது ஒரு பிள்ளை விளையாட்டு தான். அதற்கு மேலே அப்பால் நம்ம போகணும். ஏன்னு வச்சிங்களேன், நம்ம உடலே நமக்கு சதம் கிடையாது. அதாவது இதுவே கடைசி வரைக்கும் வராது அப்படின்னும் போது நம்ம பிடிச்சிக்கிற விஷயம்லாம் நம்ம கூட வராது. கர்மா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இந்த உலகத்தில், இந்த உடல் இருக்கிற வரைக்கும் தான், இந்த உலகத்தில் இந்த சென்ஸ் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகத்தை நம்ம அறிந்து கொண்டு இருப்போம். சென்ஸ் இல்லைனா இந்த உடலோடு இருந்தால் கூட நம்மளால் அறிய முடியாது. அப்படி சென்ஸ் இருந்து கூட இந்த உலகத்தை நம்ம அறிய முடியாததுக்கு பல காரணங்கள் இருக்குது. கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லா விதமான சென்ஸும் ஒரு வேளை இருக்கலாம். அப்படி இருந்து கூட அவங்களால அறிய முடியாது. அவங்களால ஏதோ மற்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ணாத, மற்றவங்க கம்யூனிகேட் பண்ணி, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த திருவருள் நம்மளை ஊட்டி உபசரித்து நம்மளை கொண்டுட்டு போகக்கூடிய அந்த திருவருளுக்கு நம்ம நியாயமாக நடந்துக்கணும்னா அது வகுத்த அந்த தர்ம பாதை தான். அதுதான் பார்த்திங்கன்னா ஸ்மிருதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அதாவது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது,
அப்படின்ற விஷயங்கள் நம்மளுடைய வல்லோர்களால் வகுக்கப்பட்டிருக்குது. அது நம்ம முன்னோர்கள், ராஜாக்கள், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஞானிகள், ரிஷிகள் இவங்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. இது செய்தால் நன்மை, இது செய்தால் தீமை அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் வந்து வள்ளலார் கூட என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இதில் நான்காவதாகிய இந்த நான்காவதாகிய அந்த ஆன்ம ஒழுக்கத்தை என்னைக்கு பெறறமோ அப்போ தான் இந்த ஜீவ அணு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த பரம அணுவோட போவோம். இதை பற்றி நம்ம மேலும் பேசுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கொஞ்சம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். இது ஸ்ட்ரைட்டான ஆன்மீகம். நன்றி.